ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மதிஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஹோட்டலெல்லாம் போனோம்னா இட்லி தோசைக்கு ஒரு சாம்பார் கொடுப்பாங்க. அதனோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு கப் சேர்த்து வாங்கி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அதே டேஸ்ட்டில் இந்த சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பாதி அளவு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட பழுத்த தக்காளி ஒரு 2லேருந்து 3 தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி பாதி அளவு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி அப்படியே வதங்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலையை கூட அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இப்போ தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துடணுங்க. தக்காளி நல்லா குழையாக வெந்து வந்துடணும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் தூள் சேர்த்தும் போது தான் நமக்கு அந்த கடையோட டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ சாம்பார் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு நம்ம இதில் சேர்த்துடலாம். கடலை மாவு சேர்த்துட்டு அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கொதிக்க கொதிக்க நமக்கு நல்லா கெட்டியாகி வரும். அதனால் பார்த்து தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு கொதிக்கும் போது நல்லா கெட்டியாகி வரும். இப்போ இது நல்லா கொதி வருது. இப்போ இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. சாம்பார் நல்லா கொஞ்சம் திக்காகி வரணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்தாச்சுங்க. சாம்பார் நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் உங்களுக்கு ஊற்றி சாப்பிட ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக மல்லி இலை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஹோட்டல் ஸ்டைல் இட்லி தோசைக்கு சூப்பரான சாம்பார், அதுவும் பருப்பு இல்லாத சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 6 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சாம்பார் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ்களை எனக்கு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.